வணக்கம் அன்பு உறவுகளே, வெல்கம் டு வித்யா விலாக்ஸ். நாங்கள் மூணாருக்கு கிளம்புறதுக்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டோம். ரொம்ப அழகாக அங்கே இருந்த இந்த இயற்கையான இந்த மாதிரியான பூக்கள், அங்கே இருந்த அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நம்ம அங்கே போட்டிங் போகிறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். அது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே இருந்த மலை பிரதேசங்கள், அங்கே இருந்த இந்த நீர்வீழ்ச்சிகள், இந்த மாதிரி இருக்கிறது எதுவுமே நமக்கு ஒரு ரிஸ்க்காக இல்லாமல் ரொம்ப அழகான ஒரு சேஃபான ஒரு சில பகுதிகள், அங்கே அருமையாக நம்ம இந்த மாதிரி படம் பிடிச்சிக்கிறதுக்கு உண்டான அத்தனை இதுவும் அங்கே இயற்கையாக அமைஞ்சிருந்ததை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அதாவது பார்த்தா பயமுறுத்தக்கூடிய வகையில் இல்லாமல் ரொம்ப அழகாக அது யாருமே செட் பண்ண முடியாது. ஆனால் அங்கே இயல்பாகவே இந்த மாதிரியெல்லாம் அமைஞ்சிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள்லாம் அப்படியே அங்கே நின்று பார்த்துக்கிட்டே அப்படியே அழகாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு எல்லாருமே அங்கே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சின்ன கேப்பில் நான், அக்கா எல்லோரும் அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மார்னிங் ஹவர்ஸில் இந்த மாதிரி குழந்தைகளெல்லாம் எடுத்துகிட்டு வரவங்க, அவங்கெல்லாம் கிளம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் எல்லாமே ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிக்கிட்டு அந்த மூணாருக்கு போட்டிங்க்கு கிளம்புறதுக்காக எல்லாமே பேக் பண்ணி எல்லாமே ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கொண்டு போன வேனில் அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக, ஆனால் ரொம்பவே ஸ்லோப்பாக இருந்தது. ஏற முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அதுக்கு மேலே ஏறினா ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி நாங்கள்லாம் பாதியிலே நின்றுட்டோம். ஆனால் குழந்தைகளெல்லாம் இன்னமும் தாண்டி ரொம்ப அழகாக ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு இயற்கையான அந்த ஒரு பிரதேசங்கள்லாம் வாங்குகிற அந்த ஒரு காற்று கூட நமக்கு ரொம்பவே ஒரு இதமானதாக இருந்தது. அங்கே போட்டிங்க்கு இந்த மாதிரி நிறைய பேர் பேட்ச் பேட்சாக நமக்கு நம்பர் கொடுத்துட்றாங்க. நீங்கள் இத்தனாவது நம்பரில் இருக்கீங்க. நாங்கள் 64 சம்திங்கில் நாங்கள் இருந்தோம். ஆக்சுவலாக அங்கே ஒரு 60யோ ஏதோ போய்கிட்டு இருந்தாங்க. 2 போட் மாறி மாறி பிக்கப் பண்ணுறாங்க. இப்போ அதில் உள்ளவங்கெல்லாம் இறங்கிட்டு அந்த பேட்ச் பேட்சாக நிற்கிறவங்களுக்கு நம்பர் கொடுத்துட்றாங்க. அந்த நம்பரில் உள்ளவங்கள்லாம் நீங்கள் ஏறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் அவங்க கால் நினச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்கே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. எங்களோட டேர்ன் வந்துருச்சு. நாங்கள் அந்த போட்டில் ஏறிட்டோம். ரொம்ப ரிஸ்க்கே இல்லாமல் நாங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தோம். எப்படி அது மூவ் ஆகும்போது ரொம்ப நமக்கு அன்னீஸியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் சுத்தமாக அந்த மாதிரி அன்னீஸியாகவே இல்லைங்க. ரொம்பவே இதமாக இருந்தது. அங்கே போகிற அந்த அனுபவம் உண்மையிலேயே அந்த பயமுறுத்துறது எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்மூத்தாக கூட்டிகிட்டு போனாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அந்த இயற்கையோட அந்த அழகை பார்த்துக்கிட்டே அந்த போட்டில் நாங்கள் கை நாங்கள் அந்த தண்ணியில் நாங்கள் கை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அவங்க பரவாயில்ல, ஒன்றும் பண்ணாது, நீங்கள் தண்ணியில் லைட்டாக நீங்கள் கை வச்சுக்கலாம். பட் அங்கே வெயிட் கொஞ்சம் பார்த்து பேலன்ஸ் பண்ணி தான் அந்த போட்டில் நம்மளை ஏற்றுறாங்கங்க. அங்கே ஏற்றும்போது நமக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், போட்டிங்லேருந்து வந்துட்டோம். அங்கே அந்த தொங்கு பாலத்துக்கு வர்றதுக்காக வரும்போது அந்த இடத்துல ஃபுல்லாக ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. அந்த ஷாப்ஸில் அங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா மாங்காய், நெல்லிக்காய் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஒரு உப்பில் ஊற வச்சு அப்படியே அங்கே விற்கிறாங்க. அங்கே எல்லாமே அதை தான் அங்கே எல்லாருமே வாங்கி சாப்பிட்றாங்க. வரிசையாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இளநீர் நிறையா விற்கிது. இந்த மாதிரி சோளம் ஃப்ரெஷ்ஷாக சுட சுட இந்த மாதிரி சோளம் எடுத்து இந்த மாதிரி வேக வச்சு அது கொடுக்குறாங்க. நிறைய மக்கள் அங்கே ரொம்ப ஆர்வமாக அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தொங்கு பாலத்தில் கொஞ்சம் தூரம் தான் இருக்குங்க. ஆனால் அந்த ரைட் சைடில் அந்த சைடில் 2 பக்கத்துலேயும் அந்த இருக்கிற அந்த இயற்கை காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ அந்த பாறைகளெல்லாம் அவ்வளோ ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அது இயற்கையாகவே கடவுளால் அரேஞ்ச் பண்ணப்பட்டது தாங்க. அது பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பாருங்களேன், அப்படியே யாரோ அந்த உளியை எடுத்து செதுக்குன மாதிரி அங்கங்கே ஒரு திட்டான ஒரு பாறைகளுக்கு இடுக்கலெல்லாம் தண்ணி நிற்கிறது பார்க்கும்போது ரொம்பவே பார்த்துக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. சுற்றி அந்த மலைகளும் அந்த நீர்வீழ்ச்சிகளும் சுற்றி இயற்கையான மரங்களும் இது எல்லாமே பார்க்கும்போது அந்த இடத்த விட்டு நகரவே மனசு வர மாட்டேங்குதுங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான் இருந்துச்சு. அந்த பாறைகளோட அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்படி அந்த இயற்கை இந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாறை, அது எப்படி இந்த மாதிரியெல்லாம் துளையிடப்பட்டிருக்கும். இந்த இயற்கையான இந்த காற்றும் அந்த இயற்கையான மழையும் இப்படிப்பட்ட ஒரு பாறையை கூட இந்த மாதிரி ஒரு துளி துளியாக தகர்க்க முடியுமா
அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். இதெல்லாம் நாங்கள் வந்து ரொம்பவே மனசில் எனக்கு அது ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு மனசோட கவலைகள் எல்லாமே மறந்து போயிடுதுங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ரம்மியமான ஒரு இடம் இது. இந்த இடத்துக்கெல்லாம் வந்து வயசானவங்களா இருந்தால் ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான வசதிகள் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. அங்கே விசாரிக்கிறதுக்கு நான் வந்து மறந்துட்டேன். கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஏதாச்சும் வந்து வழி பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேங்க. இந்த மாதிரி வீல் சேர்ஸு இந்த மாதிரியான ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். பட் எங்களுக்கு அந்த நீடு இல்லாததுனால நாங்கள் வந்து சுற்றி சுற்றி வளைச்சி கட்டி எல்லாருமே அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இன்னொரு இடத்துல வந்து சைட் சீயிங் மாதிரி இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிற அந்த பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்கங்க. அங்கே வந்து பார்த்தா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது மாதிரி சின்னதாக வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சுது. ஒரு சின்ன தூறல்களோட மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அப்போவே எல்லாருமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாருக்குமே வந்து இந்த ஃபோன் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஃபோன் நனைய ஆரம்பிச்சுது. லைட்டான மழை பெய்யும்போதே நம்ம எல்லாருமே திரும்பிடலாம் நம்ம காருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து நம்மளோட அந்த வேன் வந்து அந்த இடத்துல கொண்டு போக முடியல. அங்கே இருக்கிற அந்த ஜீப்பில் தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஜீப்பு வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த டயர் எல்லாமே வச்சுருக்கிற அவ்வளோ ஒரு நேரோவான அந்த ஒரு இதில் வந்து அழகாக வந்து அந்த ஜீப்பில் வந்து எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணோம். அடுத்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேங்க.